நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? தப்பே செய்யாத நல்லவங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க? ஆனா எல்லா தப்பும் செஞ்சவங்க எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க? இந்த கேள்விக்கு நம்ம திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே வரியில பதில் சொல்லிட்டார். "அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்." அதாவது பொறாமை படிச்சவன் வளர்றதும் நேர்மையா இருக்கிறவன் வீழ்ச்சி அடையறதும் நம்ம மனசை எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்றார். ஜெயமோகன் எழுதிய பளிக்கல் அப்படிங்கிற இந்த அற்புதமான கதை நாம இப்போ கேட்ட அந்த கேள்விக்குள்ள ரொம்ப ஆழமா பயணிக்க போகுது. பல தலைமுறைகளா தொடர்ற ஒரு அநீதி, அதுக்கு கிடைக்கிற ஒரு தீர்ப்பு. வாங்க இந்த கதைக்குள்ள நாமும் சேர்ந்து பயணிக்கலாம். கதை கேரளாவுல ஒரு அமைதியான வீட்ல தொடங்குது. அங்க அஷ்டமூர்த்திங்கிற ஒரு ஓய்வு பெற்ற ஆடிட்டர் தன்னோட வீட்டு வாசல்ல ரொம்ப நிதானமா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. ஒரு அழகான அமைதியான காலை பொழுது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்க போறதில்ல. அப்போ திடீர்னு அதுவரைக்கும் அவர் பாத்திராத ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றாரு. அவர் பேரு பரமசிவம். தென்காசியிலிருந்து வர்ற ஒரு புரோக்கர். இங்க இவருக்கு என்ன வேலை? அவரோட வருகையே ஒரு பெரிய மர்மத்தோட தொடங்குது. மந்தவர் கேட்ட முதல் கேள்வி அஷ்டமூர்த்தி ஒரு உலுக்கு உலுக்குது. நீங்க சங்கரன் போத்தியோட மகன் தானே? யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம அப்பாவை பத்தி வந்து கேட்டா எப்படி இருக்கும்? அஷ்டமூர்த்திக்கு தூக்கி வாரி போடுது. மர்மம் இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் பரமசிவம் தான் ஏன் வந்தேன்னு விளக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு நீண்ட கதை. அவர் எதுக்காக அஷ்டமூர்த்தியோட அப்பாவை தேடி வந்தார்னு புரிஞ்சுக்க நாமளும் அந்த கதையை கவனமா கேட்போம். புரோக்கர் பரமசிவத்துக்கு ஒரு பெரிய டீல் கிடைச்சிருக்கு. ஒரு 15 ஏக்கர் எஸ்டேட், நடுவுல அழகா ஒரு ஆறு ஓடுது, ஒரு பெரிய பங்களா. ஆனா என்ன, கவனிப்பார் இல்லாம கொஞ்சம் பாழடைஞ்சு கிடக்கு. அதோட ஓனர் சென்னையில இருக்கிற சண்முகம்ங்கிறவர். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த சொத்தோட மதிப்பு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 10லிருந்து 15 கோடி ரூபா. ஆனா சண்முகம் என்ன விலைக்கு விற்க தயாரா இருக்கார்? வெறும் 4 கோடி. ஏன், எதுக்கு இவ்ளோ பெரிய சொத்தை அடிமாட்டு விலைக்கு விற்கணும்? இதுதான் முதல் சந்தேகம். சரி, ஜார்ஜ் தாமஸ்னு துபாயில இருந்து வந்த ஒருத்தர் அந்த சொத்தை வாங்க சம்மதிக்கிறாரு. எல்லாம் நல்லபடியா முடிய போகுதுன்னு நினைக்கும் போதுதான் ஒரு பயங்கரமான சோகம் நடக்குது. பத்திரம் பதிவு செய்யறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜார்ஜ் தாமஸோட ஒரே பையன் ஒரு கார் விபத்துல பரிதாபமா இறந்து போறான். இந்த இடத்துல தான் கதை ஒரு அமானுஷ்யமான பாதைக்குள்ள திரும்புது. இப்போதான் அசல் கதையே தொடங்குது. பையனை இழந்த துயரத்துல மனசுடைஞ்சு போன ஜார்ஜ் தாமஸ் ஒரு ஜோசியரை பார்க்க போறார். அது மட்டும் இல்ல, ஜார்ஜ் தாமஸோட மனைவிக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கு. ஒரு வயசானவர் கிணத்துல இருந்து அலற மாதிரி. இது எல்லாம் கேட்ட ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? துஷ்டனை கண்டா தூர விலகு, அவங்களோட பாவமும் சாவமும் உன்னையும் வந்து ஒட்டிக்கும், இந்த நிலமே வேண்டான்னு எச்சரிக்கிறாரு. இப்படி ஒரு நல்ல டீல் கை நழுவி போனதும் சண்முகத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரும் விரக்தியில என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அதே ஜோசியர்கிட்ட தன்னோட மனைவியோட போறார். அந்த ஜோசியர் ஷண்முகத்தோட ஜாதகத்தை தொட்டதுமே தீயில கை வச்ச மாதிரி தூக்கி எறிஞ்சிடுறார். அவர் சொன்ன வார்த்தை ஷண்முகத்தை உலுக்கிடுச்சு. உங்க குடும்பத்தை குலசாபம் துரத்துது. அதாவது தலைமுறை தலைமுறையா தொடர்ற சாபம். இது சாதாரண பரிகாரத்துல எல்லாம் போகாது. இது அணைக்க முடியாத நெருப்பு மாதிரின்னு சொல்றார். இந்த சாபத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குன்னு ஜோசியர் சொல்றார். ஒன்னே ஒண்ணுதான் வழி. முதல்ல நீங்க யாருக்கு துரோகம் செஞ்சீங்களோ அவங்க வம்சத்தை கண்டுபிடிங்க. 2வது, அவங்க கால்ல விழுந்து மனசார மன்னிப்பு கேளுங்க. 3வது, அவங்க உங்களை மன்னிக்கணும். அவங்க வாயிலிருந்து வர்ற அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கான ஒரே தீர்வு. இப்போதான் எல்லா முடிச்சுகளும் அவிழுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு பரமசிவம் அஷ்டமூர்த்திய தேடி வந்தாருன்னு. ஆமா, அந்த சண்முகம் தான் இவரை அனுப்பி வச்சிருக்கார். ஏன்னா இந்த சாபத்துக்கு காரணமான அந்த அநீதி அஷ்டமூர்த்தியோட அப்பா சங்கரன் போத்திக்கு தான் இழைக்கப்பட்டது. இந்த அநீதியோட ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சண்முகத்தோட அப்பா அழகிய நம்பி கோவில் நகையை திருடிட்டு அந்த பழிய ஒரு அப்பாவி அர்ச்சகரான சங்கரன் போத்தி மேல போட்டுட்டார். அந்த திருட்டு பணத்துல ஒரு ராஜ வாழ்க்கை. இன்னொரு பக்கம் சங்கரன் போத்தி செய்யாத தப்புக்கு 12 வருஷம் ஜெயில். அவரோட குடும்ப நடுத்தெருவுக்கு வருது. எவ்வளோ பெரிய அநீதி பாருங்க. ஆனா அந்த பாவம் சும்மா விடல. அழகிய நம்பி தீராத வியாதியில கஷ்டப்பட்டு செத்து போனார். அவரோட வம்சத்துல ஒரு பையன் கட்டிட விபத்துல போனா, ஒரு பொண்ணு பிரசவத்திலே குழந்தையோட செத்து போச்சு. இப்போ சம்பந்தமே இல்லாம அந்த நிலத்தை வாங்க போன ஜார்ஜ் தாமஸோட பையனும் போயிட்டான். பாத்தீங்களா அந்த சாப்பம் எவ்ளோ கொடூரமா தலைமுறைகளை தாக்குதுன்னு? சங்கரன் போத்தி உயிரோட தான் இருக்காரு, 94 வயசுல. ஆனா ஒரு பெரிய சோகம் என்னன்னா, கடந்த 30 வருஷமா அவருக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்ல. அந்த கொடூரமான சம்பவத்தை மறக்கிறதுக்காக அவர் மனசே அவரை வேற ஒருத்தரை மாத்திடுச்சு. இப்போ நீங்களே சொல்லுங்க, தான் யாருன்னே தெரியாத ஒருத்தரால எப்படி இன்னொருத்தரை மன்னிக்க முடியும்? அஷ்டமூர்த்தி அந்த முக்கியமான சந்திப்புக்கு ஏற்பாடு பண்றார். ஒரு பக்கம் சண்முகமும் அவர் மனைவியும் பயத்தோட குற்ற உணர்ச்சியோடு வர்றாங்க. இன்னொரு பக்கம் எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே ஞாபகம் இல்லாத சங்கரன் போதி. அந்த சூழலே ரொம்ப பதட்டமா இருக்கு.
அங்க நடக்கிறதே ஒரு பெரிய சோகம், ஒரு டிராஜிக் ஐரணி. சங்கரன் போத்தி சண்முகத்தை பார்த்து கோவிலுக்கு வந்த பக்தர்னு நினைச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த திருட்டு பையன் சங்கரன் போத்தியை பத்தி கேட்க வந்தீங்களான்னு கேட்கிறாரு. பாருங்க, பாதிக்கப்பட்டவரே தன்னை ஒரு குற்றவாளியா பேசிட்டு இருக்காரு. சண்முகம் உடஞ்சு போய் சொல்றார், நான் அழகிய நம்பியோட பையன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவர் கால்ல தடால்னு விழுறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது? இதுதான் கதையோட உச்சகட்ட தருணம். மன்னிப்பு கிடைக்குமா இல்லையா? அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு. ஆனா சங்கரன் போதி ஒரு குழந்தையோட அப்பாவித்தனத்தோட ரொம்ப அமைதியா சொல்றாரு, நடந்தது நடந்து போச்சுப்பா, விடு, எழுந்துரு, வம்சமா நல்லா இருப்பீங்க, போயிட்டு வா, அவ்வளவுதான். ஒரே வாக்கியத்துல பல தலைமுறை சாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சண்முகமும் அவர் மனைவியும் ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி நிம்மதியோட கிளம்பி போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஆழமான அமைதி. அஷ்டமூர்த்தி, அந்த புரோக்கர், டாக்டர் 3 பேராலையும் இப்ப நடந்ததை நம்பவே முடியல. அப்போ டாக்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு நிமிஷம், அவர் சங்கரன் போத்தியா மன்னிச்சாரா, இல்ல அவருக்குள்ள இருக்கிற அந்த இன்னொரு மனுஷனா மன்னிச்சாரா? அதுக்கு அந்த புரோக்கர் சொன்ன பதில் தான் இந்த கதையோட சாராம்சம். சார், யாரு மன்னிச்சான்னு மன்னிப்பு கொடுக்கப்பட்டுடுச்சு, அது ஏத்துக்கப்பட்டுடுச்சு, அது போதும். ஒரு குடும்பத்தோட வலிக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அந்த செயல்தான் முக்கியம், அதுக்கு பின்னாடி இருந்த நினைவில்ல. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விதைக்குது. நாம செய்யற நல்லது கெட்டது நம்மளோட போயிராது, அது நம்ம வம்சத்தையே தொடரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த பிரபஞ்ச நீதியில, அந்த காஸ்மிக் ஜஸ்டிஸ்ல நமக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த உலகத்துல தர்மம், நியாயம், மனிதாபிமானம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?